வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல 2019 ரிலீஸ் ஆன வைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. கொலைகாரங்க யாரு, கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறது சத்தியமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சேலஞ்ச் பண்றேன், ஒன்லைனர் தேவையில்ல. கொலைகாரங்க யாருங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஜீனியஸ் தான். சரி வாங்க இப்ப நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை துப்பாக்கி முனையில உட்கார வச்சு யாரோ ஒருத்தவங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கூட அந்த பொண்ணு பயப்படல. நான் ஏற்கனவே சாவை பார்த்துட்டு தாண்டா வந்தவ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியா செத்துப்போன்னு சொல்லி அந்த துப்பாக்கியால அந்த பொண்ணோட ஷோல்டர்ல சுடுறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு போனா நைட் டைம்ல ஒரு காட்டை ஒண்ணு காமிக்கிறாங்க. ஒரு மலைப்பகுதி இருக்கிற இடத்துல ஒரு ஆண் சடலம் ஒண்ணு அங்க கிடக்குது, பாறையில விழுந்து. அதே மாதிரி மேல இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணோட சடலம் இருக்குது. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. ஆம்புலன்ஸ்ல இந்த ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் ஒரு பொண்ணு, இன்னொரு பக்கம் அந்த இறந்து கிடந்த ஒரு ஆண். சோ ரெண்டு பேருமே போக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு என்கொயரி எல்லாம் வந்திருக்காங்க. விசாரிச்சு பார்த்துட்டாங்க. விசாரிச்சு பார்த்ததுல இருந்து ஆண் நபர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கன்சீவா இருந்திருக்கிறா. ஆனா கருவு இப்ப கலைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எப்படிமா நல்லா இருக்கே, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. எனக்கு குழந்தை பிறந்துருச்சா, என்னோட குழந்தை எங்க இருக்கு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்னோட வீட்டுக்காரர் ராம் எங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தை பிறந்த விஷயம் ராம் கிட்ட சொல்லிட்டீங்களா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மா பயங்கரமா அழுகுது. ராம் எங்க, அவனோட பர்ஸ் வாலெட் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த அம்மா அழுகுறாங்க. உன்னோட ராம் இறந்து போயிட்டான், உன்னோட குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வயிற்றுல கை வச்சு பாக்குறா. சோ ஆபரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. ஒரு ஆண் நபர் சடலம் கிடைச்சது இல்லையா, அது வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் தான். இவங்க ரெண்டு பேரும் அந்த மலைப்பகுதியில சுத்தி பார்க்கறதுக்காக நைட் டைம்ல அழகான வியூ பாயிண்ட் தெரியுன்றதுக்காக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் வந்து சண்டை போட்டு அந்த சண்டையில இவங்களோட வீட்டுக்காரரை அங்க இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அப்படிதான் அந்த ஆள் இறந்திருக்கிறதா சொல்லி இவங்க சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒருத்தர் வராரு. அவரோட பேரு சத்யம். புதுசா வந்திருக்கிற ஒரு கான்ஸ்டபிள். அவரு இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கிறார். ஜாயின் பண்ணிருக்கிற அந்த ஆளுமே திட்டிட்டு இங்க கூட்டு வந்திருக்கிறார். பாதிப்படைஞ்ச அந்த பொண்ணு கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில இந்த போலீஸ்காரங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துல நாங்க போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம், அங்க எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. சோ கொலை பண்ண ஆளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஏதோ போட்டுட்டு வந்திருந்தான். எதிர்ச்சியா நாங்க அங்க உட்காந்துருந்தோம், என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். சண்டையில கொஞ்சம் ஓவராகி என் வீட்டுக்காரர் அவன் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான். மத்தபடி எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதே இடத்துல தான் அவன் இந்த பொண்ணை அடிச்சிருக்கிறதாவும் இந்த அம்மா இங்க வாக்குமூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல, இருந்தாலும் நாங்க தேடி பார்க்கிறோம், அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போலீஸுக்கு கூட போன் பண்ணேனே சார், அந்த போன் எங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த போன்ல எதுவுமே இல்லையமாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆமா, நான் போலீஸ்க்கு போன் பண்ணும்போது என் போனை புடுங்க அதே பள்ளத்துல தூக்கி போட்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த இடத்தப்போ ஒரு கார் ஒண்ணு போனதா அந்த அம்மா சொல்றாங்க. அந்த காருக்காரரு ஒரு டாக்ஸி டிரைவர். அவர் அந்த பக்கமா கிராஸ் ஆகி போகும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் போனதாகவும் சொல்றாரு. ஆனா வண்டியோட நம்பர் தெரியல, காரை சரியான இருட்டு டைம்ல அடையாளம் காண முடியல, ஆனா ஒரு மாதிரி ப்ளூ கலர் நினைக்கிறேன் சார் அப்படின்னு இந்த ஆளு கொஞ்சம் சந்தேகமா வாக்குமூலம் கொடுக்கறான். சரின்ட்டு இது வந்து பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே போலீஸ்காரங்க கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க தான் காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு டிஷியா. சோ இப்ப ரெக்கவரி ஆகி ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட பழைய நினைவுகள், அவங்க கணவன் தான் உலகம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குன்னு பெருசா அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்ததும் ஃப்ரெண்டோட அம்மாக்காரங்க தான். சோ இப்ப வீட்டுல தனியா இருக்கும் போது கூட அவங்க வீட்டுக்காரர் இந்த பொண்ணு கூட எவ்வளவு சந்தோஷமா பாசமா பாத்துக்கிட்டாரோ அது எல்லாமே இப்ப இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாம வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஏதாவது என்னோட கேஸ்ல பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா நாங்க கால் பண்றோம் சொல்லிட்டாங்க. நேரா தான் வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. உனக்கு நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டமா, உன் போனு கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்னோட போனும் அந்த சம்பவத்துல போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே மன வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. போகும்போது கூட அதே இடத்துல கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலாம். என்னன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணை யாரு சில பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அது வட மாநிலத்தை சேர்ந்த சில நபர்களால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பொண்ணு ரேப் பண்ணதுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலாம். அவங்களை எல்லாத்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே ஸ்னேகா, சரி பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆறுதல் சொல்றாங்க. நான் வரதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு லீவு கேட்டுட்டு போய்கிட்டு
போய்கிட்டு இருக்கிறான். திரும்பவும் வீட்டுக்கு தான் வந்துட்டான். வீட்டுக்கு வந்தாலும் அவன் வீட்டுக்காரங்க கூட இருக்கிற மாதிரியே இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. தூக்கம் சரியா வராதால தூக்க மாத்திரையை வச்சிருக்கிறா. அதுல ஒரு மாத்திரையை எடுத்து போட்டு நல்லா தூங்கவும் செய்யறா. அடுத்த நாள் காலையில வீட்டுக்காரர் இறந்தாரு இல்லையா, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு திரும்பவும் போன் பண்றாங்க எஸ்ஐ சாருக்கு. எஸ்ஐ சாரு எடுக்கிறாரு. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கேயே உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. இது பாருமா, இங்க சுற்று வட்டாரம் இருக்குது இல்லையா, இந்த மொத்த ஊருக்கு நான் ஒரே ஒரு எஸ்ஐ தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 600 700 800 கேஸ் கிட்ட இந்த இடத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரே ஆளா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னோட வீட்டுக்காரன் இறந்ததுக்கான எந்த ஒரு சாட்சியமுமே கிடையாது. சாட்சியம் கிடைச்சா கூட அதை வச்சு ஏதாவது விசாரணை பண்ணலாம். என்ன பண்றது? நீ ஒரு விஐபியா இருந்தீனா கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஐபியோட கேஸ் இது, அதை சீக்கிரமா விசாரிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 போலீஸ்காரங்களை கொடுப்பாங்க. நீயோ விஐபி கிடையாது, ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற என்னதான் வழி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்டா, இது பாருமா, நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தரேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டினா பிரச்சனையே இல்ல, சால்வ் ஆயிடும். இங்க இருந்து நேரா போ, ரைட் எடு, ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு வரும். அந்த ஆலமரத்து அடியில ஒரு வயசான ஆளு ஒரு கிளிய கூட்டுல வச்சிருப்பான். கிளிய ஜோசியம் பாரு. கிளி ஜோசியம் பாத்தீனா கட்ட என்ன சொல்லுதோ அதுபடி உனக்கு சரியா நடந்துரும். எனக்கு கூட சில தடவை சில கேஸ் முடியலன்னா அங்கதான் போய் பாப்பேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது இந்த பொண்ணுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. அங்க இருந்து கிளம்பி கோவத்துல வராங்க. போலீஸ்காரங்களை நம்புறது இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு இந்த அம்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தவங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்ததுல இருந்து எல்லாத்தையும் நோட்ல எழுதுறாங்க. தான் வீட்டுக்காரரோட டிராவல் பண்ணது, எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கறத அப்படியே ஒரு செவத்துல போஸ்டரா ஒடிச்சு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. விசாரணையே இவங்களே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. திரும்ப வண்டி எடுத்துட்டு வெளியே போறாங்க. சிம் கம்பெனிக்கு போயிட்டு இறந்து போன வீட்டுக்கார பேர்ல இருந்த அந்த சிம்மை அப்படியே திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கொடுக்கறது சட்டப்படி தப்பு மேடம். இறந்தவரோட பேர்ல இருக்கிற சிம் கார்டை திரும்பவும் அப்படியே கொடுக்க முடியாது, உங்க பேர்ல மாத்தி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல எனக்கு அப்படியே வேணும், ஏதாவது முயற்சி பண்ணுங்களேன், ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த பையன் சரி இல்லீங்களா நான் பாக்குறேன், இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம், எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்றான். திரும்பவும் அங்க இருந்து சம்பவம் நடந்தது இல்லையா அந்த மலைப்பகுதிக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. திஷியா வராங்க. வந்து அங்க எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மலை உச்சியில இருந்து தான் கீழே விழுந்து இறந்திருப்பாரு. அந்த வழியா கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி உள்ள போறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தாலும் அங்க எதுவுமே கிடைக்கல. அங்க இருந்து பார்த்தா ஒரு மலை உச்சியில ஒரு ரிசார்ட் இருக்குது. அங்க இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஹோட்டலுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இந்த பொண்ணு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மலை உச்சியில இருந்து இந்த மாதிரி கீழே பாக்குற மாதிரி அந்த வியூ பாயிண்ட்ல இருக்கிற அந்த ஒரு ரூம், பர்டிகுலர் ரூம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாலும் அந்த ரூம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு மேடம். 10 நாளுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு, ரூமை கிளீன் பண்றதுக்கு கூட உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அந்த ரூம் எப்பயுமே டிமாண்ட்ல இருக்கு, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த கஸ்டமர் காலி பண்ணதுக்கு அப்புறம் உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு சொல்றான். வேற வழி இல்லையா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்ல மேடம் அலோட் கிடையாது மேடம் அப்படின்னு இந்த ஆளு சொல்லிடுறான். சரின்னு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு ஒரு போன் கால் வருது. திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்கேயே அவளுக்கு தெரியாம எகிரி குதிச்சு வேற ஒரு வழியா திரும்ப அந்த ரூம் கதவை போயிட்டு தட்டுறான். கதவை திறந்த உடனே ஒரு ஆள் வராரு. இது மாதிரி நான் ரிசப்ஷன்ல கேட்டேன், இந்த மாதிரி அந்த மலையோட வியூ பாயிண்ட பார்க்கணும், பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளு உள்ள அலோ பண்றாரு. அவன் ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். சரக்கு இறக்கமா அடிச்சுக்கிட்டு உள்ள ரூம் ஃபுல்லா சரக்கு வாடையா இருக்குது. கிளீன் கூட பண்ணல இல்லையா, 10 நாள் ஆயிப்போச்சு. இங்க இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்க போது நீங்க ஒண்ணு இதை பாக்குறதுக்காக வரலையே, ஏதோ ஒரு காரணத்தை தேடுறதுக்காக வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாப்புல. அப்பதான் இந்த பொண்ணு முழு கதையும் சொல்றேன். இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இங்க இருந்து நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவா ஆரம்பிக்கும் போது தான் இப்ப அந்த ஆளு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வராரு. ஓ நடந்த கொலை இதுதானா, நீங்களும் தானே அந்த ஸ்பாட்ல இருந்தீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கேட்க, என்னையும் தள்ளி விட்டுட்டாங்க, நான் கன்சீவா இருந்தேன், என்னோட கருவுமே கலைஞ்சு போச்சு, எனக்கு ஒன்னும் பெருசா எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல, ஆனா ஒரு கோட் மாதிரி ஒன்னு போட்டுட்டு வந்திருந்தான் கருப்பு கலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எதையும் பார்க்கல மேடம், பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். போலீஸ்காரங்க ஏதாவது இங்க வந்து விசாரிச்சாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல அப்படிலாம் யாரும் இங்க வரல, இங்க இருந்து பார்த்தவன்னு எதுவுமே தெரியல, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு சினிமா டைரக்டரா, அதனால நான் ஒன்னும் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லி இவர் எல்லா கதையும் சொல்றாரு. சரின்னு இங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்பும் போது இதே ரூம்ல ஒரு கருப்பு கலர் கோட் அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கலர் கோட் போட்டு வந்த ஆளு தான் கொலை பண்ணாங்கன்னு, அந்த மாதிரியான கோட் இந்த ரூம்ல இருக்கிறது நமக்கு அப்படியே ஒரு விஷுவலா காமிக்கிறாங்க. கொலைகாரங்க யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். திரும்பவும் அதே வழியில வரும்போது ஒருத்தவர் சைக்கிள் தள்ளிக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த வழியில சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க ஒரு மண்ணு கேமராவும் இல்லமா அப்படின்னு சொல்லி
அந்த ஆளு சொல்லிட்டு போறாப்ல. திரும்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா எல்லா கேஸையும் இப்ப ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த ரூம் எடுத்தாரு இல்லையா ஒரு டைரக்டர், அவர் ரூமை எடுத்தது அக்டோபர் 21 எடுத்திருக்கிறார். 22 அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது இவளுக்கு சந்தேகமா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபைன் வந்துட்டு இவளுக்கு மெசேஜா வந்திருக்குது. என்னன்னா அவரோட ஹஸ்பண்ட் ஓடிட்டு போன காரு ஒரு ரிசார்ட் கிட்ட ஏதோ ஃபைன் ஆயிருக்கு. அந்த ஃபைன் ஆன இடத்துல இருந்து அதை ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த டைம்ல ஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இவரோட பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற ஒரு பில்லு ஒன்னு இருக்குது. அவங்களோட ஹஸ்பண்டோட பில்லு தான். ஸோ அதுலயும் 22/10 இருக்குது. ஸோ அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த பொண்ணு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின். அங்க வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. எஸ்ஐ சார் இன்னும் வரலையா. பக்கத்துல ஒரு கிரிமினல் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த அம்மாக்கு வச்ச டீயை கூட அவன் நான் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கறான். இவங்களும் பெருந்தன்மை எடுத்துக்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ சார் வராரு. சார் ஏதாவது அட்வான்டேஜா ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை கேட்டாலும் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. இது பாருங்க மேடம், சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக ஒரு போலீஸ்காரர் தானே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சாரிங்கிற ஒரு கான்ஸ்டபிளை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இவர் உன் கேஸ கொஞ்சம் கொஞ்சமா விசாரிப்பாரு, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இவர்கிட்ட நீங்க கால் பண்ணி கண்டக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சத்தியமா அவர்கிட்ட சொல்லி மேடத்துக்கு என்ன தேவையோ அது சிறப்பா செஞ்சு குடியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறோம். இப்போ வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ யார் யார் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிட்டு கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க, என்ன பேசிக்கிட்டீங்க, என் ஹஸ்பண்ட் ஏதாவது பதட்டமாவோ இல்ல யார் கூடயாவது சண்டை போடுற மாதிரியோ முன்விரோதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு குழுவும் கிடைக்கல. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த அம்மா வாங்குறது கிளம்பி போறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஒருத்தவன் மிரட்டுறான், வந்துட்டியா, உன்னால என் மனைவி என் புள்ள எல்லாமே என்னை விட்டு போனாங்க அப்படின்னு அவன் ஒரு கத்தியை வச்சுட்டு மிரட்டுறான். இவங்க வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதா இவங்களோட வேலை. அதை தான் இவங்க வேலையாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா இவங்களோட மனைவி குழந்தைய இவங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கிற ஒரு கோவத்துல இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் பொய் சொல்லி இந்த அம்மா வந்திருக்காங்க. என்னை எப்படி தனிமையில தவிக்க விட்டியோ அதே மாதிரி உன் குழந்தையும் இறந்து போச்சு, பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே இறந்து போச்சு, உன் ஹஸ்பண்ட் இறந்து போனா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தியால குத்துறதுக்கு வரான். அங்க இருந்து இந்த அம்மா தப்பிச்சு ஓடலான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு அந்த போலீஸ்கார கான்ஸ்டபிள் சாரி இருக்கார் இல்லையா, அவரு சரியான இடத்துக்கு வந்து அவனை அடிச்சு போடுறாங்க. யாருங்க இவன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால பாதிக்கப்பட்டன்னு சொல்லி இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் சொல்றாங்க. யாராவது போன் போட்டு அன்டைம்ல வர சொன்னா இப்படிதான் வருவீங்களா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டபிள் திட்டிட்டு இருக்கிறார். எனக்குன்னு இனிமே என்ன இருக்குது, என் உலகம் என் கனவு எல்லாமே செதஞ்சு போச்சு, இனிமே இந்த உயிர் இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் ஹஸ்பண்டை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்கிற அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அது வரைக்கும் என்னோட போராட்டமும் என்னோட முயற்சியும் வீண் போகாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசிட்டு வராங்க. திரும்பவும் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. வந்தவொடனே ஒரு ஃபைன் ஒன்று ஆச்சு இல்லையா, அந்த ஃபைன் எந்த இடத்துல ஆச்சுன்னு சொல்லி அதையும் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பில்லு ஒன்று கிடைச்சதா சொன்ன பாருங்க. அந்த பில்லு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதுக்கான ஒரு பில்லு. ஸோ கொலை நடந்த அன்னைக்கு காலையில தான் இது எல்லாமே நடந்திருக்குது. அதுவும் இல்லாம ஃபைன் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஃபைன் பண்ணது ஒரு கேமரா மூலமா ஃபைன் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது கார்ல இவரோட ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க. ஆனா அதே கார்ல இன்னொருத்தவங்க இருந்திருக்காங்க. சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால செக் பண்ணா தான் ஹஸ்பண்ட் கூட யார் வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லி இந்த அம்மாவை அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ல இருக்குது. சரின்னு கிளம்பலாம் அங்க இருந்து கிளம்பும் போது அங்க ஒரு நபர் வராரு. மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, கொக்கைன் 500 ரூபாயில இருக்கு, 2000 ரூபாயில இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் தரேன், யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆளு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த மாதிரி பழக்கலாம் இல்லைங்க, எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லும்போது சார் கூட என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆள் சொன்னோடனே சாரா யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா மொபைல்ல அந்த பவுச் இருக்கு இல்லையா, அதுல ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் ஒன்னா இருக்கிற போட்டோவை மாட்டிருப்பாங்க. சோ அது ரெகுலர் கஸ்டமரா இங்க வருவாராம். சோ அவர் கூட அன்னைக்கு 22ஆம் தேதி எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கறத சொன்ன உடனே இவருக்கா ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவர் கூட யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். இதுல இருந்துதான் ஹீரோயினுக்கு டவுட் வந்திருக்கு. அப்போ காருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே ஒரு கிளப்புக்கு போவாங்களா அடிக்கடி, அந்த கிளப்ல தான் இவங்க அதிகமா பாத்துக்கிட்டது உண்டுன்னு சொல்லி அந்த ஆளும் சொல்றான். அது எந்த கிளப்னு சொல்லி நேம் எல்லாம் கேட்டுட்டு இப்ப அந்த கிளப்புக்கு போறாங்க. அங்க ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தா யாருமே வரல. சரின்ட்டு அந்த கிளப் பேரு கூகுள் அடிச்சு அந்த கிளப்புக்கு யார் ஓனரோ அவங்களோட பேரெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ட்ரெஸ் அப்படியே கத்தியால கட் பண்ணிட்டு தாங்கிட்ட இருக்கிற குங்கும பொட்டை எடுத்து லிப்டிக்கா யூஸ் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் மாடலா
வந்து நிக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டு இங்க வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தவ ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மேனேஜர் வராரு. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. அப்படிலாம் ஈஸியா பார்க்க முடியாது மேடம் சொல்லி ஒருத்தவன் கையை வச்சிடறான். என் மேல கை வைக்கிறியா, நான் யார் தெரியுமா, உங்க ஓனருக்கே போன் பண்ணி இப்பவே உன காலி பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி கூகுள்ல இருந்து எடுத்த அந்த ஓனரோட நம்பரை அப்படியே ராக்கின்னு சேவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கிளப்போட ஓனர் பேரு ராக்கியா, அதை தான் அவங்க சேவ் பண்ணதால அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாம் பயந்துறாங்க. சாருக்கெல்லாம் போன் பண்ண வேணாம் மேடம், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரே ஒரு இடத்துல அந்த 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒருத்தவன் கருப்பு கலர் கோட் போட்டுட்டு தான் வந்திருக்கான். அவருக்கு உங்க வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது. என்ன அது, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா அங்க ஒருத்தவன் இருக்கிறான். நம்ம ஹீரோயின் பண்றதை எல்லாத்தையுமே ஒருத்தவன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒட்டு கேட்டுட்டோன்னு திரும்ப யாருக்கு போன் பண்ணு, சார் இந்த மாதிரி ராக்கி சாரை பத்தி ஒரு பொண்ணு விசாரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் போகுது. அவ யாரா இருந்தாலும் அவளை அடிச்சு இங்க தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கத்துல ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இன்னைக்கு சர்வே பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி அந்த சர்வே பண்ண அந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வருவாங்க, அவரோட ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாங்க. ஹீரோயின்கே தெரியல அது யாரு அப்படிங்கிறது. சிசிடிவி கேமராலையும் பெருசா முகம் தெரியல. அந்த ஆள் யாரு, அவர் எதுல வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு ப்ளூ கலர் கார்ல வந்தாரு, மத்தபடி வண்டி நம்பரோ அவர் எங்க தங்கி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவனு சொல்றான். ஆனா ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றான். யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு போட்டோவை எடுத்து கொடுக்குறான். அந்த போட்டோல ஒரு லேடி போட்டோ ஒன்னு இருக்கு. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள்ட்ட அடிக்கடி போவாங்களாம். அது வந்து கோட் போட்டுட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்தாலே கண்டிப்பா அந்த பொண்ணை பார்க்காம போக மாட்டான் அப்படின்ற விஷயத்தை இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்களும் அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு எங்க இருக்காளோ அங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக கார்ல வந்து நிக்கிறான். கத்தியால குத்த வரும்போது நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே வராங்க. எதுக்காக விசாரிக்கிற, எதுக்காக ராக்கி சாரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் அந்த ஆளு கத்தியால குத்துறதுக்காக வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து அவன் கண்ணுல அடிச்சு விட்டுறாங்க. அடிச்சுட்டு தலையில ஒரே அடி அடிச்சது மட்டும் இல்லாம அவன் ஓட்டிக்கிட்டு வந்த காரையுமே பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போறாங்க. அங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சு அந்த ரூமுக்கு போறாங்க. இப்ப அந்த ரூம் தான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் நான் சிறப்பா செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். அது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சோ எதுக்காக தானே வந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதீங்க, சரக்க போடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. இவளுக்கா என்ன பண்றது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் உங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டா, அவரால் என் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு, தனிமையில ரொம்ப செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லும்போது, அப்ப நீ வந்தது இதுக்காக இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் என்னால எதுவும் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கிளம்பு, வெளியே போன்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. எவ்வளவு தூரம் நம்ம ஹீரோயின் கெஞ்சி பார்த்துட்டாங்க, அது யாரு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இல்ல, இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு பேக்ல இருக்கிற ஒரு கத்தி நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சேஃப்டிக்காக எல்லாத்தையும் வச்சிருக்காங்க போல. அந்த கத்தி எடுத்து மிரட்டுறாங்க. இது பாரு, நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன், ஆனா உன் முகத்தையும் உன் உடம்பையும் சதைச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ இந்த தொழில் மட்டும் இல்ல எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா உண்மை சொல்ல, அவன் யார் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பேரை எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் அவனோட Facebook ஐடியை பாக்குறாங்க. அவன் ஃபாரின்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். ஃபாரின்ல இருந்து வர்றதும் போறதுமா இருக்கிறான். அதே மாதிரி 21ஆம் தேதி அவன் ஃபாரின்ல புக் பண்ணி 22ஆம் தேதி இங்க வந்திருக்கான். நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அன்னைக்கு நைட்டு ஃபிளைட் புக் பண்ணி திரும்பவும் ஃபாரினுக்கு போயிருக்கான். இது எல்லாமே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தவன்ட்ட சிம் கார்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, அவன் 4 நாள் டைம் கேட்டிருந்தான் பாருங்க. அந்த பையன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வராங்க. சோ வந்து சிம் கார்டை கொடுத்துட்டு இந்த விஷயமா வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த சிம் கார்டை எடுத்து ஹீரோயினோட போன்ல போடுறாங்க. போன்ல போட்டு வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜ் எல்லாமே பேக்வர்ட் டேட்டாவே எடுக்கிறாங்க. சோ எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. சோ அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்டா இருந்திருக்கானுங்க. நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. லொகேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு தான் இவங்க போன அந்த கிளப், அந்த பார்ட்டி எல்லாமே. இதே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சாரி இருக்காரு இல்லையா, அவருக்கு நம்ம ஹீரோயின் போன் பண்றாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி நானே வீட்டுக்கு வர மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு போலீஸ்காரரு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே எல்லா கதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அவன் ஃபாரின்ல தான் இருந்திருக்கான், இந்த டேட்ல இந்த டைம்ல புக் பண்ணிருக்கான், இங்க வந்திருக்கான், சம்பவம் நடந்ததுல அவங்க 2 பேத்துக்கு ஏதோ சண்டை நடந்திருக்கு, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுமே அந்த கிளப்ல இருந்தது. சோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது கூட 2 பேரும் ஒன்னா தான் போனாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டை நடந்து அந்த சண்டையில தான் அவன் என்ன தள்ளி விட்டுருக்கணும். அவன் யூஸ் பண்ண காருமே ப்ளூ கலரு,
இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எவிடன்ஸா சொல்றாங்க. இருந்தாலும் அவன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? சிசிடிவி கேமரால ஃபேஸ் கட் சரியா தெரியல, உங்க ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கே தெரியல, அப்படி எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? கோர்ட்ல கூட நம்ம கொடுத்தோம்னாக்கா சரியான ஆதாரம் வேணும். ஆதாரம்னா எந்த மாதிரின்னு கேட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ இந்த மாதிரி எல்லாம் வேணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சதா சொன்னீங்க, அதே மாதிரி அந்த போன் இருந்தது இல்லையா, அந்த போன்ல புடுங்கி போட்டதா சொன்னாங்க இல்லையா, அந்த போன்ல கூட அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும். சோ இப்படி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா தான் அவன் கிட்டே நம்ம போக முடியும் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. சரி, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் அவன் தானா பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவன் எஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது தான் ஸ்கைப்ல இருந்து நம்ம போன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 22 சொல்லி அந்த பர்டிகுலர் டேட்ல தானே அந்த சம்பவம் நடந்துச்சு, அந்த டேட்டை போட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்லி மெசேஜை நம்ம ஹீரோயின் தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க நமக்கு காமிக்கிறாங்க, அவன் உடனே போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப ஒரு அடியாள் ஒருத்தவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னா இல்லையா, அவனுக்கு அந்த ஆள் போன் பண்றான். என்ன இந்த மாதிரி என்னை பத்தி ஒரு பொண்ணு விசாரிச்சுட்டு இருக்கா, 22 தேதின்னு சொல்லி எனக்கு அனுப்பிட்டு இருக்கா, என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவரு இது பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பாலி சீனுவை அனுப்பிச்சு விட்டாச்சு, அவன் அங்கதான் இருக்கான், அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருவான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க, அந்த ஆள் விசாரிக்கும் போது தான் தெரியுது சீனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் இந்த ரவுடி பசங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட போலீஸ்காரர் திரும்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்து எவிடன்ஸ் நீங்க ஏதாவது தேடி பாருங்க மேடம், கிடைச்சதுன்னா அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இந்த கொலையை அவன் தான் பண்ணான்னு சொல்லி ராக்கியை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தக்க தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு. அவனோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமே இருக்கிற அந்த ஆர்டிஓ நம்பரை வச்சு அது மூலமா ட்ராக் பண்ணி அவனோட அட்ரஸ் எல்லாம் போலீஸ்காரர் எடுத்து கொடுத்துருக்காரு. சரின்னு இப்ப அந்த பள்ளத்தாக்குல போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த போனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போயிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு புதருக்குள்ள ஒரு போன் கிடைக்கிறத பார்த்துட்டாங்க. அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே துணியை சுத்தி பொறுமையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கத்துல அந்த சீன் இருந்தா இல்லையா, அவனை தேடி இங்க ரவுடிங்க வந்திருக்காங்க. உன்னை அந்த பொண்ணை அடிச்சு தூக்கிட்டு தாண்டா வர சொன்னேன், இங்க என்னடா தலையெல்லாம் கட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு என்ன தள்ளி விட்டுட்டு கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டா, என்னோட காரை எடுத்து ஃபாலோ பண்ணி போகணும்னு நினைச்சா கூட காரையுமே பஞ்சர் பண்ணிட்டா, அப்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராக்கி கிட்ட வேற நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி நான் வேற பதில் கொடுத்துட்டேன், இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. திரும்பவும் சில அடியாளுங்களை ஃபாலோ பண்ணி விடுறாங்க. ஏன்னா அந்த சீன அந்த பொண்ணு போகும்போது அவளோட ஸ்கூட்டி நம்பரை நோட் பண்ணிருப்பான். சோ அந்த நம்பரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடியோல அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டை தலைகீழ ஆக்கி வச்சிருக்கானுங்க அந்த ரவுடி பசங்க. வந்திருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்க கூடாதுங்கிறதுக்காக. திரும்பவும் அதே இடத்துக்கு எஸ்ஐ சத்தியமும் வராங்க, சாரியும் வராரு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சாரி மேடம் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு யாருமே ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா சந்தேகம் இருக்கு, அந்த ராக்கி தான் என் வீட்டுக்காரரை கொலை பண்ணாரு, அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன அட்டாக் பண்றது கூட ஒருத்தவனை அனுப்பிச்சு விட்டாங்க, ஆனா நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐ சத்தியம் சார் சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சில ஆளுங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேல மேல எவ்வளவுதான் கஷ்டம் கொடுப்பீங்க, ஏற்கனவே அவன் ஹஸ்பண்டை இறந்துட்டு அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கா, அந்த கேஸே உங்களால கண்டுபிடிக்க முடியல, கொலைகார இவதான் அப்படின்னு சொல்லி சொல்றா, அதையுமே உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல, இந்த பொண்ணை நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க, அதெல்லாம் கூப்பிட முடியாது, அந்த பொண்ணு வரமாட்டா, எதுவாக இருந்தாலும் நீங்க இங்கே நோட் பண்ணிட்டு போங்க, நானும் ஒரு ரிட்டையர் எஸ்ஐ தான், சோ ஒரு பொண்ணு 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது, அந்த பொண்ணு எத்தனை நாள் வந்திருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பாகி பேசுறாரு. சாரிய எல்லாத்தையும் வாக்குமூலமா எடுத்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐ சாரு கிளம்புறாரு. போலீஸ்காரங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் தடயம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல செக் பண்றாங்க. அதுல சில ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது, ஏதோ கிடைக்குது போல. சோ இது ஒரு பக்கம் இருக்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் நம்ம சாரி இருக்காரு இல்லையா, அவரு கூட போயிட்டு இருக்காங்க. அந்த அட்ரஸ்ல போயிட்டு விசாரிக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே போறாங்க. சாரி அவர் மட்டும் தான் உள்ள போறாரு. நம்ம ஹீரோயின் வெளியே நின்னுக்கிறாங்க. அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கான், அவங்க கிட்ட இந்த மாதிரி மேல ஒரு ரூம் ரெண்டல் இருக்கு இல்லையா, அந்த ரூம்ல தான் அந்த ராக்கி ஃபாரின்ல இருந்து வந்தா தங்குவான் போல இருக்கு. அந்த ரூம் இப்ப பூட்டி தான் இருக்குது, நான் செக் பண்ணணும், இங்க ஏதோ வந்துட்டு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி எனக்கு கால் வந்து சொல்லி பொய் சொல்லிட்டு தான் நம்ம போலீஸ்காரர் அங்க போயிட்டு விசாரிக்கிறாரு. செக் பண்ணி பாக்குறாரு, அங்க இருக்கிற கார் அவனோடது நிக்குது, ப்ளூ கலர் கார் தான். அந்த பம்பர்ல இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு எதுல இடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்தான் அப்படின்னாங்க. ஆனா எந்த மாதிரி இடிச்சதுக்கு ஒரு அடையாளமே அதுல கிடையாது, எந்த ஒரு மண் தடையும் கிடையாது. ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல ரெட் சாயில் ரொம்ப அதிகமா இருந்தது, செம்மண் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரியான தடயம் கூட டயர்ல இருக்கும் இல்லையா, அது கூடமே இல்ல. சரி, நீ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரர் இந்த பக்கம் வராரு. மேடம் அந்த ஆள் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறேன், கார் எல்லாம்
எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பக்காவா வந்து நிறுத்தி வச்சிருக்கான். சோ நான் விசாரிக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிறது ஒரு 2-3 ஷெட் தான் இருக்கு, அங்கெல்லாம் விசாரிக்கிறேன் ராக்கி வந்திருக்கானா அப்படிங்கறத சிசிடிவி கேமரா வச்சு அதுக்கப்புறம் அவனோட வீட்டை நம்ம ஹேக் பண்ணுவோம். அவனோட வீட்டுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்க வீடு இப்ப பொருள் எல்லாம் உடஞ்சது இல்லையா, அதுல அவன் கைரேகை ஏதாவது இருக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்களும் சொல்லிட்டு போறாரு. ஆனா நான் ஊருக்கு போறேன் மேடம், போயிட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னு கேட்டா நம்ம சாரிக்கு நிச்சயதார்த்தமா, சோ அதுக்காக போறேன்னு சொல்றதால சரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவரையும் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செலவுக்கு பணம் இல்லாதால தங்கிட்ட இருக்கிற தோட்டை அடகு வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு சாரி போன் பண்றாரு. அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு இல்லையா, மேடம் நான் விசாரிச்சுட்டேன், ஒரு 3 ஷெட் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் சிசிடிவி கேமரா எல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உங்க கேஸ்ல அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி சாரியும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இந்த நகை கடைக்காரரும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயின் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நபர் கத்தியால குத்துறதுக்காக வரான். நம்ம ஹீரோயின் ஷோல்டர்ல கத்தியால குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அவனை பிடிக்கிறதுக்காக சில பேர் போனாலும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு போறான். வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாதீங்க, என்ன நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதால வேற வழி இல்லாம இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எஸ்ஐ சத்தியம் தான் இருக்கிறாங்க. உடனடியே கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. இப்போ ஓரளவுக்கு ஹீரோயினுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. அப்புறம் எஸ்ஐ சார் மட்டும் தான் தனியா வந்து விசாரிக்கிறாரு. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்களே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி இவரும் கேள்வி கேட்கிறாரு. ஆமா, என்ன அட்டாக் பண்ண வந்தது ராக்கியோட ஆளுங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட கொலை பண்ணது அந்த ராக்கி தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நடந்த எல்லாம் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா புட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மிஸ்ஸிங் போன் ஒன்னு காணாம போச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த போனுமே இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடவே ஒரு மோதிரம் இருக்குது, இந்த மோதிரம் ராக்கியோட தான். சோ இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, முடிஞ்சா மேட்ச் பண்ணி பாருங்க அவனோடதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு ராக்கி தான் குற்றவாளிங்கிறதுக்கான எவிடன்ஸ் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம போலீஸ்காரர் சரி இருங்க மேடம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து அந்த ராக்கி ஒரு பெரிய பணக்காரன், அவங்க அப்பா அதை விட பெரிய பணக்காரன், பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற ஒரு ஆள். அவருக்கே டைரக்டா போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் ஒரு கேஸ்ல சிக்கிட்டு இருக்கான், எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட நானே எவ்வளவு தட்டி கழிக்கலாம்னு பார்த்தேன், ஒண்ணு வேலைக்கு ஆகல சார் அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு அவனும் இவனுக்கு இதே வேலையா போச்சு, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கு ஏதாவது அமௌண்ட் தர ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வாங்கிட்டு கேஸை வாபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் செட் ஆகாதுன்றாங்க. சரியா உனக்கு ஒரு 70 லட்சம் தரேன், ஏதாவது பண்ணி முடியா, 80 லட்சம் கூட தரையா, இந்த கேஸை என் கைக்கு கொண்டு வராத, எதுவா இருந்தாலும் நீயே டீல் பண்ணிக்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. சரின்னு திரும்பவும் நம்ம போலீஸ்காரரு போறாரு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி உன் வீட்டுக்காரரும் அவனுக்கும் தொடர்பு இருந்திருக்குது, 2 பேரும் ஃப்ரெண்டு போல இருக்கு, ராக்கி கிட்ட இருந்து உன் வீட்டுக்காரர் ராம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாரு, அந்த பணத்துக்கான வட்டி திருப்பி கொடுக்கல, அதனாலதான் அவங்களுக்கு பார்ல ஒரு மாதிரி சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிளேட்டை இப்படி மாத்திட்டான். ஹீரோயினுக்கு இது பயங்கர கடுப்பாகுது. என் வீட்டுக்காரர் அப்படி வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாருல்ல, எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது உன் வீட்டுக்காரர் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே உன்கிட்ட சொல்லல, இதையா சொல்ல போறான் அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் ரொம்ப பெரிய மனுஷியா, உனக்காக கொஞ்சம் இறங்கி வராரு, பேசாம உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் தராராம், இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டு போக சொல்றாரு, நீயும் பணத்தெல்லாம் திரும்ப கொடுக்க வேணாம், பாவம் நீயே கஷ்டப்படுறல அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்றாங்க. நம்ம ஹீரோயின் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதை நான் எப்படி டீல் பண்ணுமே எனக்கு தெரியும், கோர்ட்ல நான் போயிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எஸ்ஐ போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்பவும் போன் பண்றான். இந்த மாதிரிலாம் சொல்றான் சார், வேணாக்கா ஒன்னு பண்ணலாம், அவனே வர வச்சிருங்க, ராக்கியே வர வச்சு ஒரு டீல் 2 பேரும் பேச வைக்கும், இந்த டீல்ல ஓகே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு. சரி எப்படி வேணா செய்ய அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் போலீஸ்காரர் வந்து இது பாருங்க, உங்க வீட்டுக்காரர் கொலை பண்ணது ராக்கி அப்படிங்கறதான சொல்றீங்க, அந்த ராக்கியே வர சொல்றேன், 2 பேரும் பேசுங்க, ஏதோ ஒரு டீல் ஒன்று இருக்கான், உங்களுக்காக அவர் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு, மீட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த பிளைட்ல கிளம்பி வர சொல்லி இருக்காங்க. சோ இது ஒரு பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க ராக்கியை தானே கொலைகாரங்க சொல்லி சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுக்கான கேஸ் கொஞ்சம் ஃபைல் பண்றதா வச்சிருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லாம இப்ப அவங்களோட வீட்லயும் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு போன சாரி இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன மேடம் கேள்விப்பட்டேன் உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கத்தியெல்லாம் குத்து வாங்கினீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சாரி, உனக்கு போன் பண்ணலாம் தான் பார்த்தேன், பாவம் நீயே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்க இல்லையா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நிச்சயதார்த்தம் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் மேடம் போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மேடம் எனக்கு ஒரு டவுட், அன்னைக்கு வந்துட்டு அந்த போன் வந்துட்டு மலை மேல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னீங்க, அன்னைக்கு நான் போகும்போது கூட உங்க போன் அங்க
டேபிள்ல இருந்ததை நான் பார்த்தேன். அந்த போன் எப்படி கிடைச்சுன்னு சொல்லி கேட்டா, ஆமா சாரி, நான் போயிட்டு தேடனா அந்த இடத்த எனக்கு கிடைச்சது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. 15 நாளுக்கு அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதுல இருக்காதே மேடம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சொல்றான். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழைலாம் வேற பேஞ்சிருக்கும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருந்திருக்காது, அதுல எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துன்னு சொல்லி நம்ம போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் என்னன்னா பார்த்தா உங்களுக்கு நான் முட்டாள் மாதிரி தெரியுதா மேடம், உங்களுக்காக நான் எவ்வளவு இறங்கி எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்கிட்ட இருந்தே நிறைய விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல, நீங்களே ஒரு கொலைகாரி தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னோன்னு நமக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்னத்தான் அப்படி இந்த பாரி பையன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. ஹீரோ வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினார் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ராக்கி தங்கியிருந்தான் இல்லையா அவனோட ரூம், அவன் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அவனோட டோர்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட முடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் கோட்ல வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா டிஎன்ஏ சாம்பிள்ல சண்டை போட்டதுக்கான ஆதாரம் வேணும் இல்லையா. அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கீழே வந்து அவனோட கார்ல ரைட் சைடு பம்பர் கிட்ட ஒரே அடியை சுத்தியால அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒடுக்கா இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கல அவனோட ஷூல அந்த சம்பவம் நடந்த இடத்துல இந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அவனோட ஷூல அப்படியே பூசி விடுறாங்க. அதே மாதிரி கார் டயர்லயும் பூசி விடுறாங்க. இது மாதிரி எவிடன்ஸை இவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் சாரிக்கு எப்படி தெரியும்னா, சாரி போயிட்டு தானே செக் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கார்ல எந்த ஒரு ஒடுக்குமே இல்ல, டயர்ல எந்த ஒரு ரெட் சம்பல் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. இது எல்லாத்தையுமே சந்தேகத்தை பேர்ல தான் கேட்டிருக்காங்க. இதை விட பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தோடு அடக வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி அது தோடு அடக வைக்கிறதுக்காக இல்ல, அந்த தோட்டை கொடுத்துட்டு ஒரு போட்டோல Facebookல போட்டிருப்பான். ராக்கியோட கையில இருக்கக்கூடிய மோதிரத்து மாதிரியே அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. சோ அதுதான் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த போன்ல அவனோட வீட்ல இருந்து எடுத்து வந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த போன்ல ஒட்டி வச்சோம். அவனோட மோதிரம் மாதிரியே அந்த போன் கூட ஒரு மோதிரத்தை ஃபேக்கா ரெடி பண்ணி இந்த மோதிரம்லாம் அங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு பக்கா எவிடன்ஸை கொடுத்திருக்காங்க. பாரிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, ஒரு தடவை ஊருக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் அதே நகை கடையில் தானே இருந்தாங்க. ஒரு சீனை நல்லா நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாரு நம்ம பாரி. போன்ல இந்த நகை கடை அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சதுல தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை வச்சுதான் நம்ம பாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், நான் தப்பு பண்ணல, என் வீட்டுக்காரர் கொலை பண்ணது அவன் தான், அந்த ராக்கி தான், அவனுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க சத்தியம் சாரே என்கிட்ட டீல் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசுவாரு, நாங்களாம் இருக்கோம் இல்லையா கோர்ட்ல, நாங்க சரியான எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, அவங்கிட்ட பணபலம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கும், அதனால தான் நானே எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப கூட நம்ம சாரி என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல இது எல்லாமே ஃபேக்குங்கிறது என்னால நிரூபிக்க முடியும், நான் கோர்ட்ல சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சில தடவை நமக்கான வைத்தியத்தை நாம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிழிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, இப்ப கூட உங்களால கத்தியால பின்னாடி குத்திட்டு போனா இல்லையா, அதுக்கான தையல் யார் போட்டா, டாக்டர் தானே போட்டாரு, நீங்களாவா போட்டுக்க முடியும், சில விஷயத்துக்கு அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு நம்ம போலீஸ்காரர். ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஏஞ்சி போய் விண்டோ கதவெல்லாம் சாத்துறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்டிங்க. நம்ம சாரி உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஜூஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜூஸ்ல இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 தூக்க மாத்திரையை போட்டிருக்காங்க. நம்ம போலீஸ்காரு இப்பதான் தலை கொஞ்சம் கிரிகிருங்குது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இந்த உலகத்துக்கும் உனக்கு எந்த சம்பவமே இருக்காது, சாரி சார், ஐ எம் வெரி சாரி சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் உள்ள வச்சு பூட்டிட்டு கிளம்புறாங்க. எப்படி பக்காவான பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒருத்த முதுகுல குத்துறான் பாத்தீங்களா, அதுவுமே நம்ம ஹீரோயின் ஒரு டைம் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒருத்தவன் டீ எடுத்து குடிச்சிருப்பான் பாருங்க, அவங்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி நீ குத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான் பாருங்க கத்தியால, அந்த கத்தியில இவங்க கைரகப்படாம அப்படியே அந்த கத்தியை அவங்ககிட்ட ஒப்படைச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவன் தான் வந்து முதுகுல குத்திருப்பான். ஏன்னா ராக்கியோட ஆளுங்க தான் நம்மள அட்டாக் பண்ணாங்கிறத எவிடன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பக்கா பிளான போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் நம்ம ராக்கி ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பாக்குறதாக போறாங்க. ராக்கியும் போலீஸ்கார சத்தியமும் அங்கதான் இருக்காங்க. ராக்கி கிட்ட சத்தியம் என்ன சொல்றாருன்னா, அவகிட்ட பேசி பாருங்க, உங்க வெளிக்கு வராளா பாருங்க, இல்லைன்னா அங்கே கீழே வந்துட்டு ஒரு துப்பாக்கி ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த துப்பாக்கியில எடுத்து அவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவன் நாசுக்கா சொல்றான். நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வராங்க. ஹீரோயினை தரவா செக் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ஆளு. அதுவும் முன்னாடி பின்னாடின்னு தப்பா தடவறான். பேக பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. அந்த பேகையும் செக் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் தான் உள்ளாரே அலோவ் பண்றான். வாங்க திஷ்யான்னு சொல்லி ராக்கி கத்திக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய பொண்ணு, ஒரு பொண்ணா இருந்து எவ்வளவுலாம் பண்ணிருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்றான். சரி உனக்காக இவ்வளவு பணம் தரேன், இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்றான். என் ஹஸ்பண்ட் உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டா, உன் ஹஸ்பண்டும் நானும் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டு, நாங்க அதிகமா வெளியே யாருக்கிட்டையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டிக்கிட்டது கிடையாது, சீக்கிரட்டா தான் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்த நீ எதுக்காக என் ஹஸ்பண்டை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. என்னது கொலை பண்ணனா, இது பாரு நான் உன் ஹஸ்பண்டை கொலை
கொலைலாம் பண்ணல, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவனை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கே சத்தியமா தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். வெளியே இருக்கிற சத்தியம் கூட சொல்றாரு, எனக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நானே கொலை பண்ணல, எனக்கு எதிராக எப்படி எவிடன்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ராக்கி சொல்றான். சோ நமக்கே ஒரு நிமிஷம் குழப்பமா இருக்கும், என்னடா இது கொலை பண்ணது இவன் தான் சொல்லி நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போ இவன் நான் கொலை பண்ணல அப்படின்றான். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க சொல்றாங்க, ஆமா உனக்கு எதிரான எல்லா சாட்சியத்தையும் நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக உருவாக்கினேன், நான் தான் உன் புருஷனை கொலை பண்ணலன்னு சொல்றல, அதுக்கப்புறம் எதுக்காக என்ன கொலைகாரன்னு சொல்லி திட்டம் தேட்டுற அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கும்போது தான் ஹீரோயின் இங்க ஒரு விஷயத்தை உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. 22ஆம் தேதி ஒரு சம்பவத்தை ஒண்ணு நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்துல ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை நீ ரேப் பண்ணிட்டல்ல, அதுக்காக பழி வாங்கறதுக்காக தாண்டா இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்ன விஷயத்தை இவன் மறைச்சிருக்கிறானோ, என்ன விஷயத்துக்காக இந்த பொண்ணை எதுக்கு உள்ள விடாம இவன் தடுத்துட்டு இருந்தானோ, அந்த உண்மை நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. சோ இப்ப அந்த ஸ்னேகா பொண்ணை ரேப் பண்ணது நீ, ஆனா சரண்டர் அடைஞ்சது வேற ஒருத்தவங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ஈஸியா தப்பிக்கலான்னு பாக்குறியா, அதுக்காக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன், உனக்கு எதிரான எல்லா சாட்சியத்தையும் நான் கிரியேட் பண்ணேன், என் ஹஸ்பண்டை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் வெளியே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 2 டிசைன் இருக்கும், அதை எடுக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. திரும்ப பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா திஷா, நான் மட்டும்தான் அந்த ஸ்னேகாவை ரேப் பண்ணல, என் கூட இன்னொருத்தவனும் இருந்தான் தெரியுமா, அது தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அது வேற யாரும் கிடையாது உன் ஹஸ்பண்ட் தாண்டி அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. ராமுன்னு பேரை வச்சுக்கிட்டு அவன் அரக்க மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த கதை என்ன அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்னேகா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அதே கம்பெனில தான் வேலை பார்த்துருப்பாங்க. இதனால நம்ம ராமுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு ரோட்ல நின்று இருக்கும் போது இவனுக்கு 2 பேரும் கார்ல போயிருப்பானுங்க. தெரிஞ்ச பொண்ணு தான் சொல்லி அந்த பொண்ணை ராமு தான் வண்டியில கூப்பிட்டுருப்பான். வண்டியில கூப்பிடும் போதே அவன் தனியா கூப்பிட்டு போய் இந்த பொண்ணை ரேப் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க 2 பேருமே. ஒரு ஷார்ட் கட்ல போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் வழியா கூட்டிட்டு போவாங்க. அப்பவே அந்த பொண்ணு எதுக்காக இந்த வழியில கூட்டு போறீங்கன்னு கேட்டா, இது ரொம்ப ஷார்ட் கட், சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது காரே பஞ்சர் ஆயிருக்காது. ஆனாலும் ஹேண்ட் பேர் போட்டு கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வண்டி அங்கேயே நிறுத்தி கீழே இறங்கி போய் 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பண்ணிடலாமான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கீழே இறங்கி வருவா. கீழே இறங்கி வந்து கார் டயரை பார்த்து பஞ்சர் ஆகல, பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம ராக்கி இருக்கான் இல்லையா, இது பாரு என்ன உன் பாய் ஃப்ரெண்ட நினைச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் என் கூட இரு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு சி நாய்ங்களா, நீ எப்படிலாம் ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ராமு வேற முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, கண்டிப்பா நான் போயிட்டு திஷா காட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறான். சரி ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராக்கி எவ்வளவோ அந்த பொண்ணை கம்பல் பண்றான். ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா போகுது. அதனால விடாம அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து கொக்கைன் இவனுங்க வாங்கினானுங்க இல்லையா, அந்த கொக்கைன் அந்த பொண்ணோட மூக்குலையும் மூஞ்சிலையும் கொட்டி விட்டுறானுங்க. மயக்கத்துல கிடக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட ராக்கி தப்பா நடந்துக்கிறான். தப்பா நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் 2வது அட்டெம்ப்ட் பண்றதுக்காக நம்ம ராமு போறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் போகும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் மயக்க தெளிஞ்சு ஏஜி ஓடவும் ஆரம்பிக்குது. அவளை புடிடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அதுல நம்ம ராமு வேகமா ஓடுறான். ஓடிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு காலை பிடிச்சி இழுக்க பொத்துன்னு அந்த பொண்ணு விழுந்துருது. அதுக்கப்புறம் திரும்பவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் இவன் கை தரையில இருக்கும்போது ரத்தம் படுறத பாத்துறான். டே இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லும் போது அவன் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோ எடுத்துட்டு கிட்ட வந்தோடனே செத்து போயிருப்பா, என்ன கீழே விழுந்தால தலையில அடிபட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்றான். வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுந்தா அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் தான் இருக்கல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அவன் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்றான். போன் பண்ணி எல்லாத்தையும் இதை டீல் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ரவுடி பையனங்க நமக்கு காமிக்கிறாங்க. அவன் தான் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, கொக்கைனை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே கேஸை உல்டாவா மாத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ராக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் கிட்ட கேட்ட உடனே ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது ஆஹா பாரா உத்தமியோட புருஷன் உத்தம இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு அழுகுறத பத்தியா, ராமன் பேர் வச்சுக்கிட்டு அவன் என்னென்ன அட்டுழியங்கள்லாம் பண்ணிருக்கிறான் பார்த்தல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது தான் இங்க நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா, இங்க அவனுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க. ஆமா நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களே, நீ நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்கார கொலை பண்ணது நீ இல்ல, ஆனா என் வீட்டுக்கார கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம ராக்கிக்கே ஒரு ஷாக் ஆகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா இவங்க அன்னைக்கு அந்த ஸ்னேகா இறந்து போன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு திரும்ப அந்த வழியா வந்திருப்பாங்க. வரும்போது ஹீரோயினோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தான் கூட வேலை பார்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அதனால அதே இடத்துல மலை உச்சியில பார்க் பண்ணிட்டு அங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப சோகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை கூல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட போனை கையில கொடுத்துருப்பாங்க. ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அது நம்ம ராக்கி தான் அந்த ராமுக்கு அனுப்பியிருப்பான். அந்த பொண்ணை ரேப் பண்ணும்போது வீடியோ எடுத்தான் இல்லையா, அந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஸோ அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. பின்னாடி வர்றது
தன்னோட வீட்டுக்காரன் தான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறான். ஆனா அவன் வீட்டுக்காரன் மட்டும்தான் அந்த வீடியோல இருக்கிறான். ரெண்டாவது இருந்த நம்ம ராக்கி அதுல தெரியல. அதுக்கப்புறம் தன் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த வீடியோவை பார்த்து காட்டி இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது எனக்காக நான் பண்ணல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்க்கு போன் பண்ணுவாங்க. அந்த போனை அங்கேயே புடுங்கி தட்டி விட்டு தான் மலை மேல இருந்து கீழே விழுந்திருக்கும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ போலீஸ் கிட்ட போனீங்கன்னா நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய என்ன சொல்லுவ, உன் அப்பா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஜெயில இருக்கான்னு சொல்லுவியா, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, நம்மளோட இமேஜ் என்ன ஆகிறது, நீ தான் சந்தோஷமா வெளியே தலை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு போக அப்பதான் ஒரே அடியா அடிச்சிருப்பான். கீழே விழுந்ததுல தான் அந்த பொண்ணுக்கு தான் வயிற்றுல இருக்கிற குழந்தை செத்து போயிருக்கும். ஸோ திரும்பவும் அவன் நின்று பேசிட்டு இருக்கும்போது கையில பக்கத்துல ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சி எடுத்து அவனோட காலில் அடிச்ச உடனே அந்த மலை உச்சி பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்து அவன் கால் தவிரி மலை மேல இருந்து பொத்துன்னு விழுந்து இறந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு போன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கரெக்ட் டைமுக்கு அங்க ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் அவனையும் கூட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் அந்த ஆளு இறந்திருப்பான். ஆனா கீழே விழும்போது கூட அவன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இது வந்து நாங்க வேணும்னு பண்ணல, தெரியாம தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கன்னா இன்னொருத்தவங்க யாரோ இருக்கிறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளவு திட்டமும் தீட்டி இருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க அப்பதான் அங்க இருக்கிற ராக்கிக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இதுக்காக தான் உனக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் நான் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியா, அப்ப நீயும் புருஷன் கூட தான் போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்கிற துப்பாக்கி ஒன்று இருந்தது இல்லையா, அதான் அவன் எடுப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியால டம்முன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சுட்டதுல ராக்கியோட நெத்திப்பொட்டுல போயிட்டு பட்டுருச்சு. ஆனா அவன் சுட்டது ஹீரோயின் நவந்ததால ஷோல்டர்ல சுட்டுட்டாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பொத்துன்னு விழுறாங்க. வெளியே இருந்த சத்தியமுக்கு இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டுதான் அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை பாக்குறாங்க. சோ நம்ம சத்தியம் கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருக்கும். அவன் செக் பண்ணும்போது பேக கீழே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சாக்குல நம்ம ஹீரோயின் எடுத்து வந்திருப்பாங்க. இது பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். சோ அதனால இவங்க ரெண்டு பத்தி போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம சத்தியம் உள்ள வராரு, நீங்க ரெண்டு பேரும் டீல் பேசிக்கிட்டீங்க, அந்த டீல்ல அவன் ஒன்ன சுட்டா நீ அவனை சுட்டா, நான் கேஸை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கார்லாம் வாங்கிக்குவேன் அப்படின்னு இந்த ஆளு கிட்ட கிட்ட வரான். அப்போ நம்ம ஹீரோயின் துப்பாக்கியால சுட வருவாங்க. அந்த துப்பாக்கி அவன் காலால எட்டி உதச்சி அந்த துப்பாக்கி வேற இடத்துல போய் விழுந்துரும். இப்போ அவனை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு சீன்ல மோதிரத்துல இருந்து இந்த ரெண்டு கல் டிசைன் எடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த ஷார்ப்பா இருக்கிற இடத்த வச்சு அப்படியே ஒரே அடியா கழுத்துல வச்சு இழுப்பாங்க, கழுத்தை அறுத்துக்கிட்டு போயிடும் அவனுக்கு. சோ இதுக்காக தான் அந்த மோதிரத்துல இருந்து அந்த ரெண்டு கல்லையே எடுத்திருப்பாங்க. இப்ப இவனு இதே இடத்துல செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸ்ல இங்க உட்காந்துருக்காங்க. அதே இடத்துக்கு சாரி மயக்கெல்லாம் தெளிஞ்சு போய் தான் இங்க வரான். அவன் ஒரு கேஸ் ஃபைல எடுத்துட்டு வரான். இந்த கேஸ் ஃபைல என்ன இருக்கு அப்படின்னா, உன்னை சமரசம் பேசுறதுக்காக இங்க கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்ததுல சத்தியத்துக்கும் அந்த ரவுடி பையன் ராக்கிக்கும் சண்டை நடந்துச்சு, காசு சரியா கொடுக்காதல்ல, ஒருத்தர் மாத்தி ஒருத்தவங்க சுட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்களாம். சோ இதுக்கான எவிடன்ஸ சாட்சியமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரியே இதுக்கு சாட்சியா இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சில தடவை நீங்க சொன்னீங்கல்ல நமக்கான வைத்தியத்தை நாம தான் பண்ணணும், அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஒரு கொடுமை நடந்திருக்கு. தாய் மாமா வீட்டுல இருக்கும்போது சின்ன வயசா இருக்கும்போது அவங்க மாமா நிறைய அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணிருப்பான் அவங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த ஆளு வழுக்கல் விட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போய் பார்ப்பாங்க. அப்ப அந்த மாமங்காரன் என்ன மன்னிச்சிருமா, உன்னை நான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதால தான் கடவுள் என்ன இந்த மாதிரி தண்டிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் உன்னை தண்டிக்கிறட கிளவா, நான் தாண்டா உன்னை தண்டிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் பல ட்விஸ்டுகளை பல வேலைகளை அப்பவே பார்த்திருக்கோம். பாத்ரூம்ல எண்ணெயும் போயிட்டு தண்ணியும் போட்டு நல்லா கிளீனா தொடச்சு விட்டுருப்பான். தொடச்சு விட்ட உடனே அந்த ஆளு குளிக்கிறதான்னு சொல்லி உள்ள வருவான். வழுக்கல் அடிச்சு அங்க இருக்கிற டேப்ல தலை அடிச்சிருக்கும். சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருப்பான். அப்பவே நம்ம ஹீரோயின் பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பான். சோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பொண்ணு இவளை சும்மா விட்டுருவாளா என்ன அப்படியே சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ட்விஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா, கொலைகாரன் யாருங்கிறத முன்னாடியே உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதானு கமெண்ட்ல போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளும் பல பல ட்விஸ்டுகள் இருக்கிற கதைகளும் உங்களுக்கு வேணும்னா பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.